வெல்கம் டு முத்துநகர் சமையல். நம்ம இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையாக உருளைக்கிழங்கு, நைஃப், கூலிங் வாட்டர் எடுத்துருக்கோம். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு தோல் எடுத்து சீவி வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை சீவி எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த கார்னர் மட்டும் இப்படி கார்னர் பீஸை வெட்டி வச்சுக்கணும். அது ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்டியாக வெட்டி வச்சுக்கணும். கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி இதே மாதிரி சைஸில் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கணும். இதை மாதிரி அதுக்கப்புறமா எல்லாத்தையும் உடனே குளிர்ந்த தண்ணியில் போட்டுடணும். தண்ணியை லைட் சூட்டில் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு, ஐஸ் வாட்டரில் 1/4 மணி நேரம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்க நம்ம வந்து சூடு தண்ணியில் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்க ஈரம் வந்து நல்லா வடிய வச்சு அதுக்கப்புறம் வெள்ளை துண்டில், இது காட்டன் துண்டில் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் ஒத்தி எடுத்து வச்சுக்கணும். டவலை வச்சு நல்லா ஒத்தி எடுத்து வச்சுக்கணும். கடாயை நல்லா காய வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். துணியில் ஒத்தி வச்ச உருளைக்கிழங்க எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம். லைட் சூடில் பொரிச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஸ்நாக்ஸ்க்காகவும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு எப்போ வேணாலும் பொரிச்சுக்கலாம். லைட் ஹீட்டில் பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்க நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து திருப்பி பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸாக கூட திருப்பி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்க திருப்பி நல்லா சூடு பண்ண எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். பொரிச்சதை வந்து உப்பு போட்டு வேற வைக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிட்டு, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.